அருந்து போன செருப்புக்கு 2000 பேர் காவல் இருக்கிறாங்க. இதே காவலர் அன்னைக்கு இருந்தா இந்த மரணம் நடந்திருக்கான்னு அவங்க தானே கேட்குறாங்க. விஜய்க்கு எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் வராங்கன்னு பதட்டத்தோட நோட் போட்டு கேட்குறீங்களே, அப்ப இங்கேயும் வருவாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? இல்ல இது மாதிரி நடக்கட்டும்னு விட்டுட்டீங்களா? நாங்க வந்து 3 to 6 டபுள் ஆஃப் த அமௌண்ட் வந்துருச்சுன்றாங்க. அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொல்றாங்கன்னா அப்ப நீங்க ஏன் அங்க காவலர்கள் இல்ல? ஒரு நியாயமான தவறுகள், மோசமான தவறுகள் வழக்கு பதிவு செய்யலாம். ஆனா நீங்க வந்து ஒரு அந்த மக்களுடைய கேள்விகளே முன்னெடுத்து போறவங்க மேல வழக்கு போட்டா அது என்ன நியாய தர்மம் சொல்லு பார்க்கலாம். அப்புறம் நீங்க வழக்கு போட்டு எது போட்டுனா அப்ப நீங்க மட்டும் ஒரு அவதூறு பரப்புறீங்களே, விஜய் கட்சிக்கு தான் பொறுப்பு, விஜய் கட்சிக்கு தான் பொறுப்புன்றீங்களே, அப்ப அதையும் வந்து ஆணையம் தானே முடிவு பண்ணோம். விஜய் கட்சிக்கு பொறுப்பா, அரசுக்கு பொறுப்பான்றது ஆணையம் முடிவு பண்ணிட்டோம். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு இவர் என்ன சொல்லணும்? விசாரணை நடக்குதுங்க, விசாரணை இவரே முன்முடிவு. ஏங்க அவருக்கு ஆகாதவங்க யாராவது கூட தூக்கி போட்டிருப்பாங்க. ஒரு மக்கள் பிரதிநிதி, முன்னாள் அமைச்சர் சொல்ல வேண்டிய பதிலா அது. அப்ப நீங்க முடிவு பண்ணிடுறீங்க. இப்ப நீங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு பொறுப்புன்னு சொல்லி ஒரு வாரமா பேச வச்சா நடந்த விஷயங்களுக்குலாம் அரசு பொறுப்பு இல்லைன்னு ஆயிடுமா? நமக்கு மனசாட்சி வேணாவா? மக்கள் உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுக்குது இந்த அரசு? அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. சூப்பர் மேம். இப்போ கரூர் விவகாரம் ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. அதில் இபிஎஸ் அவர்கள் எடுத்திருந்த அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது நிறைய பேர் பாராட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு. விஜய் அவர்களை புரிஞ்சு நடந்துக்கணும், இந்த சூழல் அவரோட மனநிலை எப்படி இருக்கும், இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதையொட்டி பெரிய ஆதரவு இருந்துச்சு அவருக்கு. இப்போ பார்த்தோம்னா சமீபமாக நடந்த ஒரு இபிஎஸ் அவர்களோட கூட்டத்தில் வந்து டிவிகே கொடியை வச்சுட்டு சில இளைஞர்கள் வந்ததையும் பார்த்தோம். ஸோ டிவிகே இளைஞர்கள் அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிற ஆங்கிலேருந்து விவாதங்கள் போயிட்டு இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது மேம் இதை? இல்லை, இன்னுமே தமிழகம் வந்து அந்த துயரத்துலேருந்து மீளாம தான் இருக்கு. மக்களும் வந்து மிகுந்த மன வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா இது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அந்த துயரத்துலேருந்து மக்களும் மீண்டு வரணும், அந்த குடும்பங்களும் மீண்டு வரணும்னு இறைவனை பிரார்த்திப்போம்ப்பா. இந்த சம்பவம் நடந்த உடனே, கரூர் சம்பவம் நடந்த உடனே நம்ம எங்களுடைய எடப்பாடியார் இந்த விஷயத்தை கேட்ட உடனே அடுத்த நிமிடமே கிளம்பி போய் அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து களத்தில் அன்று இரவே களத்தில் இருந்து அங்கே இருக்க நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் பார்த்து அந்த மக்களுக்கு ஆறுதலையும் அவர்களுக்கு அந்த உதவிகளையும் செஞ்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க இதை பற்றி என்ன, இந்த நேரத்தில் நம்ம இதை பேசக்கூடாது, இப்போ தேவை வந்து ஆறுதலும் உதவியும் தான். அரசு வந்து காவலர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்திருக்கணும். கூடவே வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தாங்க இல்லையா, அந்த தலைவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த தொண்டர்களை பாதுகாப்பாக அனுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்குது. விசாரணை முழுமையாக வந்த பிறகு நம்ம இதை பற்றி பேசும். மீண்டும் மீண்டும் கேட்டபோது கூட அவர் என்ன சொன்னார், மீண்டும் விசாரணை மட்டும் ஆணையம், ஒரு நபர் ஆணையம், விசாரணை ஆணையம் அமைச்சதுனால சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஆனால் இந்த அரசு ஆணையத்தை அமைச்சிட்டாங்க இம்மிடியேட்டாக. இரவே முதலமைச்சர் வர்றாரு. ஆணையத்தை அமைச்ச பிறகு மறுநாள் இபி டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாரும், உளவுத்துறை எல்லாமே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்குறாரு. அப்போ ஒரு அரசு ஆணையத்தை அமைச்ச பிறகு இவங்க தொடர்ந்து வந்து இப்படி பேட்டி கொடுக்கும்போது மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? மக்களுடைய எண்ணம், இவங்க அமைச்ச ஆணையத்தை இவங்களே மதிக்கல, அப்போ மக்களுக்கு எப்படிப்பா நம்பிக்கை வரும்? யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு சந்தேகம் தானே வரும். இன்னொரு விஷயம், அவங்க எல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து வதந்தி பரப்புறாங்க, அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு முதலமைச்சர் வந்து கைது பண்ணியிருக்காரு. இதில் ஒரு விஷயத்தை நுணுக்கமாக பார்க்கணும். அங்கே நடந்த சம்பவம் நடந்த இடத்துல வேலுச்சாமிபுரத்தில் இருக்க அங்கே வசித்த மக்கள் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு பேட்டியில் ஒரு தம்பி சொல்கிறாரு, எல்லாமே கழுத்தில் செயின் கிடையாது, கத்தி எடுத்த கிழிச்சாங்க, அடுத்து நொறுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது சொன்னது எல்லாமே அங்கிருந்த மக்கள், அந்த களத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், கூட இருந்த மக்கள். இதில் எங்கே வதந்தி அவதூறுலாம் இருக்குது? ஒரு லேடி சொன்னாங்க இல்லையா யூடியூப்பில், அருந்து போன செருப்புக்கு 2000 பேர் காவல் இருக்கிறாங்க. இதே காவலர் அன்னைக்கு இருந்தா இந்த மரணம் நடந்திருக்கான்னு அவங்க தானே கேட்குறாங்க. சாட்டை அடி கேள்விகளை வந்து அங்க இருக்கிற வசிக்கிற ஒரு பெண்மணி கேட்குறாங்க. அருந்து போன செருப்புக்கு 2000 பேர் காவல். ஆனா அன்னைக்கு அந்த இந்த 2000த்துல பாதி இருந்திருந்தா கூட அன்னைக்கு என்ன அந்த மக்களை கட்டுப்படுத்தி இருக்கலாம். அதை விடுத்து இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல்ல என்ன தெரியுமாப்பா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்கட்சிக்கு போல காரணங்களை சொல்லிட்டு இருப்பாங்க தவிர ஆளுங்கட்சின்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாதுப்பா. சுத்தமா மறந்து போச்சுப்பா. வந்த நாள் முதல் 21ல் ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல மழைநீர் வடிகால் எவ்வளோ பெரிய இம்பாக்ட், அது யோசிச்சு பாருங்க. ஒரு 4500 கோடி பேக்கேஜ்னு சொல்லி எத்தனை பேர், அதில் ஒரு பத்திரிகையாளரே, புதிய தலைமை பத்திரிகையாளர் நினைக்கிறேன் விழுந்தார். எல்லா வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டாங்க. 800 வட சென்னைலாம் மூழ்கி போய் கிடந்துச்சு. ஒரு கவுன்சிலர் இல்லை, எம்எல்ஏ இல்லை, மந்திரி இல்லை, யாரும் கிடையாது. தென் மாவட்டங்கள்லாம் அடிச்சுன்னு போச்சு ஏக்கர் கணக்கில். முதலமைச்சர் எங்கே போயிருந்தார்? அதுக்கு அடுத்த வருஷம் கள்ளக்குறிச்சி, மரக்காரம் 24 பேர் கிட்டத்தட்ட இறந்து போனாங்க.
அதுக்கு அடுத்த வருஷம் 11 மாசம் இடைவெளியில் அதுக்கு அடுத்த வருஷம் 3வது வருஷம் 60 பேர், கிட்டத்தட்ட 90 பேர். அதே கள்ளக்குறிச்சி சம்பவத்துல அதற்கடுத்து என்ன பண்றாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி போன டிசம்பருக்கு என்ன பண்றாங்க இந்த ஆட்சி? எதுக்கு எடுத்தாலும் அவதூறு பரப்புறாங்க, வதந்தி பரப்புறாங்க. என்னங்க இது? பாதிக்கப்பட்டவங்களை களத்துல வந்து கதறாங்க, இன்னுமே அவதூறுன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த அரசுக்கு என்னைக்கு புத்தி வரும்? இத மக்கள் கேட்கறாங்க. மக்களின் சார்பா ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி எவ்வளவு மெச்சூர்டா விஷயத்தை கேள்விப்பட்டோம்னா அந்த இடத்துக்கு போய் ஒரு நாகரிகமா பதில் சொல்லிட்டு வராரு. அரசியல் பண்றாங்க. யார் அரசியல் பண்றது? ஒரு ஆணையம் அமைச்ச பிறகு தொடர்ந்து அதிகாரிகள் வந்து யாராவது பேசலாமா? நீங்க அமைச்ச ஆணையத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ செந்தில் பாலாஜியோல மற்ற அதிகாரிகள் மேலே அவங்க மேல குற்றச்சாட்டு வரும்போது விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு உருவாகுது. இல்லங்க, அப்படி இல்லங்க. நீங்க எந்த விளக்கத்தையும் ஆணையத்துல தான் கொண்டு போய் கொடுக்கணுங்க. நீங்க அரசா இருக்கிறீங்க. இப்போ நீங்க வந்து எதிர்கட்சி இல்ல பிற தோழமைகள் கட்சியில அரசியல் பண்றதுக்கு. அரசியல் பண்ற நேரம்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க வந்தீங்க. பல அரசியல் பண்ணீங்க, அவதூறுகள் பண்ணீங்க, அனிதா மரத்தை வச்சு எத்தனை அரசியல் பண்ணீங்க, ஒரு சாத்தான் குளத்தை வச்சு எத்தனை அரசியல் பண்ணீங்க. அன்னைக்கெல்லாம் ஓடி போனாங்க. 90 பேர் இறந்து போனதுக்கு ஏன் முதலமைச்சர் போல? தென் மாவட்டத்தில் மழை வெள்ளத்துல போய் கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் நீங்க போல, அரசியல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு அரசு அமைச்சிருக்க ஆணையத்துல தான் எந்த தகவலையும் நீங்க கொண்டு போய் கொடுக்கணும். 41 பேர் என்ன சாதாரண விஷயமாப்பா? பாதிக்கப்பட்டவங்க வந்து அங்க நடந்த விஷயங்களை சொல்லதான் செய்வாங்க. அது ஆணையத்தின் கிட்ட போய் சொல்லுங்க. அப்போ ஒரு பக்கம் மக்கள் கிட்ட வந்து விசாரணை ஆணையத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்க நடத்துறீங்கன்னா அப்ப என்ன முன் முடிவுக்கு நீங்களே வர்றீங்களா? ஒரு நிருபர் கேட்கிறாரு, சரி சார் இதெல்லாம் ஓகே, வீடியோல நாங்க பாக்குறோம், செருப்பு வீசப்படுது, அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு இவர் என்ன சொல்லணும்? விசாரணை நடக்குதுங்க. விசாரணை இவரே முன்முடிவு. ஏங்க அவருக்கு ஆகாதவங்க யாராவது கூட தூக்கி போட்டிருப்பாங்க. ஒரு மக்கள் பிரதிநிதி, முன்னாள் அமைச்சர் சொல்ல வேண்டிய பதிலாது. அப்ப நீங்க முடிவு பண்ணிடுறீங்க. ஆணையம் முடிவு பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து டிவிகேவை சேர்ந்தவங்க தான் செஞ்சாங்க, டிவிகேவை சேர்ந்தவங்க தான் செஞ்சாங்கன்னா அப்ப எதுக்கு அனுமதி வாங்குறாங்க அரசு கிட்ட? நீதிமன்றத்தின் மூலமா அனுமதி வாங்கினாலோ இல்ல அரசிடம் அனுமதி வாங்கினாலோ காவல்துறை எவ்வளவு எஸ்டிமேஷன், உளவுத்துறை எல்லாம் டெல்டால நாகப்பட்டினம் போகும்போது எத்தனை லட்சம் மக்கள் வர்றாங்க, எத்தனை ஆயிரம் மக்கள் வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நோட் போட்டு விஜய்க்கு எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் வராங்கன்னு பதட்டத்தோட நோட் போட்டு கேட்குறீங்களே, அப்ப இங்கேயும் வருவாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? இல்ல இது மாதிரி நடக்கட்டும்னு விட்டுட்டீங்களா? ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தானே உண்மையா இருக்கணும். ஒன்று நீங்க ஏதாவது காவல்துறை சரியா செயல்படலை, மன்னிப்பு கேட்கணும். இல்லை இது மாதிரி ஒன்று நடக்கணும்னு நினைச்சு எதிர்பார்த்தீங்களா? கட்சி தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. அது எப்படின்னா தார்மீக அடிப்படையில் நம்மளை நம்பி வர தொண்டர்கள் வந்து நம்மளை பார்த்து திரும்பி போற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, முதல் உதவி கொடுக்க வேண்டியது, குடிதண்ணீர் கொடுக்க வேண்டியது, மருத்துவ உதவி வசதிகள் செய்ய வேண்டியது, வாகன போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறது அது கட்சியுடைய பொறுப்பு. ஆனா ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? அரசுகிட்ட அனுமதி பெற்று இத்தனை பேர் வர்றாங்க, இங்கங்க பாயிண்ட்னு சொல்லி வரும்போது அங்க நீங்க போலீஸை வச்சிருக்கணும். இதே அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொல்றாங்க பிரஸ் மீட்ல, நாங்க வந்து 3 to 6 டபுள் ஆஃப் த அமௌண்ட் வந்துருச்சுன்றாங்க. இப்போ 6 மணிக்கே டபுள் ஆஃப் த அமௌண்ட் வந்துச்சுன்னு உங்களுடைய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொல்றாங்கன்னா அப்ப நீங்க ஏன் அங்க காவலர்கள் இல்லை? நீங்க ரத்து பண்ணணும். ஏன்னா நிபந்தனையிலே இருக்கு, அசாதாரண சூழ்நிலை வரும்போது மீட்டிங்கை ரத்து பண்ணலான்னு. அதை தான் நீதிபதி கேட்குறாங்க. அசாதாரண சூழ்நிலை வரும்போது நீங்க வந்து இன்னைக்கு வந்து ரத்து பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு க்ரௌட் அதிகமாயிடுச்சுன்னா ஏன் இந்த உயிரிழப்பு நடந்திருக்க போகுது? அப்போ எல்லாமே ஃபெயிலியர். என்ன நடக்குது, போலீஸ் வருதா, என்ன ஜனம், எல்லாமே முடிஞ்சு போயிட்டு இப்போ நீங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட தலைவர்களுக்கு பொறுப்புன்னு சொல்லி ஒரு வாரமா பேச வச்சா நடந்த விஷயங்களுக்கெல்லாம் அரசு பொறுப்பு இல்லைன்னு ஆயிடுமா? நமக்கு மனசாட்சி வேணாவா? மக்கள் உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கையை கொடுக்குது இந்த அரசு? ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருப்பா. ரொம்ப தப்புப்பா, அது ரொம்ப தப்பு. நீங்க சக கட்சிகளை விட்டுடுங்க, எதிர்கட்சிகளை விட்டுடுங்க. இந்த அரசு நம்மளை காப்பாற்றும். நீட்டை ரத்து பண்ணும், நகை கடனை ரத்து பண்ணும், கல்வி கடனை ரத்து பண்ணும், விவசாய கடனை, எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா அடிப்படையான அவங்க உயிருக்கே நீங்க உத்தரவாதம் இல்லாம இருக்கிறீங்க. தொடர்ந்து மரணங்கள் நடந்துட்டு இருக்காப்பா. மரணம் இல்லாத வருஷம் எந்த வருஷம் இருக்கு? குற்றங்களோ மரணங்களோ எப்பாவது ஒரு தடவை நடக்கிறதுன்னு வேற. ஏன்னா குற்றங்களே இல்லாத நாடுகளும் இல்லை, குற்றம் இல்லாத மாநிலம் கிடையாது. குற்றம் இல்லைன்னா போலீஸும் இருக்காது. ஆனா இன்னைக்கு எல்லாமே நடக்கிறதுல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளவு இடைவெளியில நடக்குதுன்றது ஒண்ணு இருக்கு. அப்ப பார்க்கும்போது இங்க மொத்தமா கெட்டு போயிருக்கு, லா அண்ட் ஆர்டரே கெட்டு போயிருக்கு. ஓகே, இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுறது, இழப்புகளுக்காக அவங்க குரல் கொடுக்கறது, அந்த விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சோஷியல் மீடியாலேயோ இல்லை யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான இடங்களில் வந்து ஆளாளுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரி வச்சு ரீல் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது, இதுக்கு பின்னாடி அது இருக்கு, இதுக்கு பின்னாடி சதி இருக்கு, அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு ஒரு தனிநபர்களை குறி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்குதுன்றது வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குது. இது கலவரத்தை தூண்டுறது கூட வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கதா அரசு தரப்புலேருந்து சொல்றாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அதுதான் சொல்றேன், பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இதை பதிவு பண்றாங்க. அதாவது எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. பத்திரிகைகள், ஊடகங்கள் தான் இன்னைக்கு வந்து செய்திகளை கடத்தி போய் சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது.
உங்ககிட்ட உளவுத்துறை இருக்கு, என்ன நடக்குதுன்னு சொல்லும். இப்போ ஒரு சாதாரண சாமானியன் என்ன நடக்குதுன்னு எதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும்? பத்திரிகை தர்மம்னு ஒண்ணு இருக்கு. பேச்சுரிமை, கருத்துரிமைன்னு இருக்கு. பேச்சுரிமை, கருத்துரிமை பறிக்கப்பட்டாலே என்ன நடக்கும்பா? அப்போ டோட்டலா நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் யாருக்கும் எதுவும் தெரியாது. யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. கேள்வி இல்லாத ஒரு ஒரு சபை என்ன சபையா இருக்கும்? அது நல்ல சபையா இருக்குமா? கேள்வி இல்லாத சபையில நியாயம் இருக்குமா? தர்மம் இருக்குமா? ஒரு நியாயமான தவறுகள், மோசமான தவறுகள் வழக்கு பதிவு செய்யலாம். ஆனா நீங்க வந்து ஒரு அந்த மக்களுடைய கேள்விகளே முன்னெடுத்து போறவங்க மேல வழக்கு போட்டா, அது என்ன நியாய தர்மம் சொல்லு பார்க்கலாம்? அதுதான் சொல்றேன். நீங்க அமைச்ச ஆணையத்தின் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்ல. முன்முடிவுக்கு வந்துடுறீங்க. அப்புறம் நீங்க வழக்கு போட்டு எது போட்டுனா, அப்ப நீங்க மட்டும் ஒரு அவதூற பரப்புறீங்களே. விஜய் கட்சிக்கு தான் பொறுப்பு, விஜய் கட்சிக்கு தான் பொறுப்புன்றீங்களே. அப்ப அதையும் வந்து ஆணையம் தானே முடிவு பண்ணும். விஜய் கட்சிக்கு பொறுப்பா, அரசுக்கு பொறுப்பான்றத ஆணையம் முடிவு பண்ணிட்டோம். அப்ப நீங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஒரு அவதூறு பரப்பீங்களா? அப்ப அது அவதூறு இல்லையா? அரசு உங்க கையில இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு அவதூறுனாலும் பண்ணலாமா? என்னப்பா எதுலயுமே நடுநிலையா இருக்கணும். நான் ஏத்துக்கிறேன். ஒரு பொய்யான செய்தியை போடுறது தவறுதான். அது நான் மாற்று கருத்து கிடையாது. தவறு தான். ஆனா, அதே பொய்யான செய்தி உங்களை சார்ந்த ஊடகங்கள் இவங்க பரப்புதே. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லப் போறார் முதலமைச்சர்? நியாயங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கணும்ப்பா. நமக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம்னு இருக்கக்கூடாது. அந்த நியாயங்கள் கூட எப்படின்னா, மக்கள் சார்ந்த நியாயமா இருக்கணும். ஓகே. இப்ப 41 உயிரை நீங்க வந்து ஆண்டாண்டு அழுந்தாலும் மாண்டவர்கள் மீண்டு வரப்போதில்லன்னு, இறந்து போனவங்க யாரும் திரும்பி வரப்போதில்ல. நீங்க எல்லாத்தையும் வந்து இது ஒரு பாடங்களா எடுத்து, படிப்பினையா எடுத்துக்கிட்டு அடுத்து நடக்கக்கூடாதுன்னா, இதையே தான் திரும்ப திரும்ப செய்றீங்க. அதனால தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். ஒரு சட்டமன்றத்துல உங்க கேள்வி கேட்கக்கூடிய தகுதி எங்களுக்கு தான் இருக்குது. அப்ப மக்களின் சார்பா நாங்க கேட்கிறோம். அதுக்கு ஒண்ணு பதில் சொல்லுங்க. அத விடுத்து அரசியல் பண்றாங்க. நாங்க எந்த அரசியல தொடர்ந்து நீங்க தான் அரசியல் பண்ணாதீங்க. அரசியல மட்டுமே பண்ணுதுப்பா இந்த அரசு. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த விவகாரத்துக்கு அடுத்து கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கான அந்த வரைமுறைகள வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிற மாரியான ஆங்கிள்ல இருந்து சில மூவ் நடக்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில தற்காலிகமா விஜய் அவர்களோட கூட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து பார்த்தோம்னா, இபிஎஸ் அவர்களோட ஒரு கூட்டமும் ஒத்திவைக்கப்பட்டது. அதுக்கான அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்டர்னேட்டா ஏதாவது பண்ணலாமாங்கிற பிளான்ஸ் போயிட்டு இருக்கா சொன்னாங்க. நெருக்கடிக்கு உள்ளாக்குறதா உணர்றீங்களா? கண்டிப்பாப்பா. இது தொடர்ந்து எங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லப்பா. சொல்லப்போனா அந்த வேலுச்சாமிபுரத்துல அதே ஸ்பாட்ட 21/1/2025 நாங்க புரட்சித் தலைவர் கூட்டத்துக்காக அனுமதி கேட்டோம். இது தகுதி இல்லாத இடம்னு அவங்க தான் நிராகரிச்சாங்க. மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. இது தகுதி இல்லாத இடம் நிராகரிச்ச இடத்த தான் இவ்ளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சு அதே விஜய்க்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த அரசுடைய அலட்சியத்த சொல்ல வரேன் நானு. அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு எடப்பாடியார் போனாரு. கட்டுக்கோப்பா பேசிட்டு வந்திருக்காரு. நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா இவரு நீதிபதிகளே சொல்றாங்களே, ஒரு மற்ற கட்சி தலைவர்களுக்கு வரும் கூட்டம் போல ஒரு நடிகர்களுக்கு இருக்காது. குழந்தைகள்லாம் வருவாங்க. அன்னைக்கு வந்து சம்பளம் வாங்குற நேரம், எல்லாம் ரிலாக்ஸ் பண்ற நேரம், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைன்னும் போது யாருமே வந்து ஒரு விஜய பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வருவாங்க. இதெல்லாம் நீங்க விஜய்க்கு சொன்னீங்களா? அடுத்து அவர் டிஎஸ்பி செல்வராஜும் சொல்றாரு, 50 மீட்டருக்கு மேல வந்து நான் நிப்பாட்டுறேன். அவங்க நிறுத்தலைன்னா, அரசை விட ஒருத்தர் பெருசா இருக்க முடியுமா? ஒரு அரசை விட ஒரு சாமானியர் பெருசா இருக்க முடியாது இல்லையா? அப்போ உங்களுக்கு கட்டுப்படலைன்னா நீங்க என்னவோ வழக்கு பதிவு பண்ணி ஏன் வாகனத்தை பறிமுதல் பண்ணல, அவரோட பிரச்சார வாகனத்தை பறிமுதல் பண்ணலன்ற நீதிபதிகள் கேட்குறாங்க. அப்போ நீங்க அதையாவது செய்யுங்க. ஏன் நீங்க வந்து குழம்பி போயிருக்கிறீங்க? ஒன்று விஜய் தப்பு செஞ்சா விஜயை கைது பண்ணுங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு யாரும் குறுக்க வர போறதில்ல. யாரும் வந்து இங்க முட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க தவறு செய்யறவங்க அதையாவது நீங்க பண்ணணும். அதையும் ஒரு பக்கம் பண்ண மாட்டேன்றீங்க. வழக்கு பதிவு பண்ணவங்களாம் தலைமறைவா இருப்பாங்க. பலிகாடுங்க 2 பேரும் பவுன்ராஜையும் மதியழகனையும் போய் கைது பண்றீங்க. ஏன் ஆனந்த் ஏன் கைது பண்ணல? ஆதவி ஏன் கைது பண்ணல? நிர்மல்குமாரை ஏன் கைது பண்ணல? அதுல என்ன அரசியல் இருக்கு? கூட தோழமை கட்சியை சேர்ந்த திருமாவளவனே கேட்கிறாரு. என்ன டீலிங்கான்னு கேட்கிறாரு. அப்போ இந்த அரசு வந்து எல்லாத்துலயுமே பாரபட்சத்தோடு இருக்கு. சாமானியனுக்கு ஒரு சட்டங்கள், வசதி படைத்தவர்களுக்கு ஒரு சட்டங்கள்னு இருக்கு. லாக்அப் டெத்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சாமானியன் அடித்தட்ட பட்டியலின மக்கள் தானே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவிடன்ஸ் கதிர் கொடுக்குறாரு புள்ளி விவரங்கள்ல. ஒரு வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இவங்க ஆட்சிக்கு வந்ததுல 30 ஆணவ கொலைகள் நடந்திருக்குப்பா. ஒரு 10 மாசத்துல 7 கொலைகள் நடக்குது. அப்போ உங்க அரசு முழுக்க முழுக்க மேல்தட்டு மக்களுக்கான அரசுன்றதை நீங்க தான் ப்ரூவ் பண்றீங்க. இதெல்லாம் வந்து புள்ளி விவரங்கள். நாங்க சொன்னது இல்லை. எல்லாமே புள்ளி விவரங்கள் தான். அது வெட்ட வெளிச்சம் ஆகுது. இங்க வந்து இது சாமானிய மக்களுக்கோ அடித்தட்டு மக்களுக்கான அரசு கிடையாது. இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுக்கும் பணம் படைத்தவர்களுக்கான அரசு. இப்போ நீங்க அதுல வலியவனுக்கு வந்து என்ன ஆகுது? சட்டங்கள் வந்து வளைஞ்சு போகுது. எளியவனுக்கு உடனடியா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுது. என்ன பண்ண முடியும்? இது காலகாலமா அவங்களோட ஹிஸ்டரியே இப்படிதான். ஓகே. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால இதை வச்சே அடுத்தடுத்த கூட்டங்களுக்கான அனுமதிங்கிறது ஒரு கட்டுப்பாடுகளோட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமா, ஒரு ஒரு ஏற்கனவே கூட்டங்களுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்குப்பா. நிபந்தனைகள் படி தான் செய்யறோம். அந்த நிபந்தனைகள் வந்து அந்த கட்சி தலைவர்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். காவல்துறையும் அது முழுமையா அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். நீங்க வந்து ஆளுங்கட்சின்னா ஆளே இல்லாததுல 10 போலீஸ்காரங்க நிற்பாங்க. நீங்க எதிர்கட்சின்னா அங்க 10,000 பேர் 20,000 போனா 10 போலீஸ் தான் இருப்பாங்க. இவர் சொல்றாரு இத்தனை 20 பேருக்கு ஒருத்தர் நாங்க போட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அங்க போலீஸே இல்லைன்னு தானே எல்லாருடைய குற்றச்சாட்டு.
போலீஸ் இருந்தா ஏன்பா நீங்க தடியடி எப்பா முத்தி எல்லாமே நம்ம கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அங்க பிரச்சனை அதிகமான பிறகு அங்க தடியடி எல்லாத்தையும் இது பண்றாங்க. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பாகுபாடு பார்க்கறதுனால தான் பிரச்சனைகள் வருது. அதனால நிபந்தனைகள் வந்து ஹைகோர்ட்டு ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்க மதிக்கிறோம். அது சில நேரங்கள்ல என்ன பண்றது? சில நேரங்கள்ல சில விஷயங்கள் இது மாதிரி நடக்கும்போது, அத ஹைகோர்ட் குடுக்குற விஷயங்களையும் நம்ம மதிக்கிறோம். அரசு குடுக்குற நிபந்தனைகளும் மதிக்கணும். என்னன்னா, இது எலக்ஷன் நேரம்ன்னும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஏற்கனவே இருக்கிற போராட்டங்கள்ல இன்னும் நிபந்தனைகள் என்னும்போது மக்கள சந்திக்கிறது இப்போ அதிகமான இப்ப நீங்க பாருங்க குடிசை மாற்று வாரியங்கள்ல அதிகமான மக்கள் தொகை இருக்கும். அவங்க ஒரு பில்டிங்லயே 30 பேர் இருப்பாங்க. அப்ப அது எத்தனை பில்டிங் ஒரு குறுகலான சந்துல ஒரு 2,00,000 பேர், 3,00,000 பேர் கூட இருப்பாங்க. அங்க நம்ம போய் சந்திக்கிறது கஷ்டமா இருக்கும். மேல்தட்டு மக்கள் ஒரு பங்களால 2 பேர் தான் வசிப்பாங்க. இடம் விசாலமா இருக்கும். அப்ப அந்த மாரி பிரச்சனைகள், நெருக்கடிகள் வருது. அத கடந்து தான் வரணும். ஆனாலும் நம்ம அதுக்கு முனைப்போட போய் மக்கள சந்திக்கிறோம். ஏன்னா நம்மளோட நிர்வாகிகள்லாம் எங்களோட நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்கிறதுனால, சிரமங்கள தாண்டி எடப்பாடியார் வந்து கடுமையான சுற்றுப்பயணங்கள போயிட்டு இருக்காரு. மக்கள் எழுச்சியோட வரவேற்கிறாங்க. சிறப்பா இருக்குப்பா. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.